அது மட்டுமின்றி 23 ஆண்டு காலமாக இந்த பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத சூழ்நிலை தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையை மாற்றி இந்த துறையை ஒட்டுமொத்தமாக மூடக்கூடிய பிரச்சனை வந்தாலும் சரி, படிப்படியாக மூடினாலும் சரி, அரசு துறைகளில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களில் கல்வி தகுதி அடிப்படையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி வாய்ப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக அரசு நிர்வாகத்தில் கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் அல்லது 15 ஆண்டு காலத்தில் நியமிக்கப்பட்ட பணியாளர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் எல்லா சட்டப்படியும் கல்வி தகுதிப்படியும் ஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படையிலும் வேலைவாய்ப்பில் பதிவு செய்த பணியாளர்களுடைய சீனியாரிட்டி அடிப்படையிலும் சரியான திசை வழியில் பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் இந்த 36,000 பணியாளர்கள். அவர்கள் சமூக கொடுமைகளினால் சுமார் 10,000ற்கு மேல் இறந்து விட்டார்கள். மீதமுள்ள பணியாளர்களும் ஆரோக்கியம் குறைந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலிபாட்டில் பிரச்சனைகளால் பல்வேறு துன்ப துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தீர்வு காணுகின்ற வகையில் முதலில் இந்த அரசாங்கத்திற்கு பெருவாரியான தொகையை ஒரு வருவாயாக ஈட்டி தரக்கூடிய இந்த அமைப்பில் பணியாற்றக்கூடிய அனைத்து சங்கங்களையும் அழைத்து அவருடைய நியாயமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கேட்டறிந்து ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் இந்த சங்கம் இணைக்கப்பட்டுள்ள தாய் சங்கமான தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் பணியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் நிர்வாகம் கருதினால் அரசு துறைகளில் 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அந்த நிரந்தர பணியிடங்களில் கல்வி தகுதி அடிப்படையில் இப்போதே நியமனம் செய்வதற்கும் எங்களது சங்கம் வேண்டுகோள் விடுக்கிறது. அதே சமயத்தில் வேலை இல்லாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இதர கடைகளில் பணிப்படு உள்ள கடைகள் ஏறும். ஒரு கடையில் மூடப்பட்டால் அடுத்த கடைக்கு சென்று நுகர்வோர்கள் பொருள் பெறக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்போது அந்த கடைகளில் பணிப்பழு கூடும். அதை ஈடுகட்டுகின்ற வகையிலே இந்த நிலையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி நிர்வாகம் செல்கிறது. அந்த சீர்திருத்தத்திற்கு எங்களுடைய சங்கம் ஆதரவளிக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.